ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சைக்ளோபீடியா சேனல். நான் தான் உங்க மேன். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இம்யூனைசேஷன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது நம்ம கொடுக்க வேண்டிய ஐசிடி என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Z23. இந்த Z23 வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் ஃபார் இம்யூனைசேஷன். இம்யூனைசேஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது நம்ம இந்த Z23 ஐசிடியை கொடுக்கணும். இது சில டைமில் கொடுக்க மாட்டோம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா T-tab வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் போடுவாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் போடுவாங்க. ஒரு டாக் பைட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா லேசரேஷன், இது மாதிரி இன்ஜுரிஸ் நடக்கும் போதும் T-tab போடுவாங்க. அப்போ நாம் வந்து தப்பி தவறி கூட Z23 கொடுக்கக்கூடாது. அந்த டாக் பைட்டு இல்லைனா லேசரேஷன் இது ரிலேட்டடான ஐசிடி கூட நம்மளால் T-tab வந்து டேக் பண்ண முடியும். Z71.85 என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் ஃபார் இம்யூனைசேஷன் சேஃப்டி கவுன்சிலிங். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இம்யூனைசேஷன் சேஃப்டி கவுன்சிலிங், இம்யூனைசேஷன் பற்றிய ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருப்பாங்க. அதுக்காக வந்திருப்பாங்க. பேஷண்ட் வந்து இம்யூனைசேஷன் போட வந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதுக்கு பதிலாக அதை பற்றிய கவுன்சிலிங்காக வந்திருப்பாங்க. அப்படி வந்திருந்தாங்கன்னா நம்ம வந்து Z71.85 கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா Z28 சீரீஸ். இந்த Z28 சீரீஸ் எப்போ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு கவுன்சிலிங் பண்ணியிருப்பாங்க, பட் இம்யூனைசேஷன் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி போடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனை மென்ஷன் பண்ணி கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா Z28 சீரீஸ். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா Z28.0. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனைசேஷன் நாட் கேரிட் அவுட் பிகாஸ் ஆஃப் கான்டேரியன் டிகேஷன். இது மாதிரி என்ன ரீசனுக்காக இன்ஜெக்ஷன் எடுத்துக்கல, அதாவது இம்யூனைசேஷன் எடுத்துக்கலன்றத சொல்றதுக்காக நம்ம Z28 சீரீஸை கொடுப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்காக மேன் என்சைக்ளோபீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.